Hi friends, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers, friends எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ thumbnail பார்த்திருப்பீங்க. சைக்காலஜி தான். ஆக்சுவலாக அந்த லைவ் மார்க்கெட்டில் இப்போ ரன்னிங் மார்க்கெட்டை தான் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த இஷ்யூ வருது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னார். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை சைக்காலஜியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 90% உங்களுக்கு ஸ்டடி வந்துடுச்சு. நீங்கள் சொல்லிக் கொடுத்த இடத்துல எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டாக புரியுது, எல்லாமே இட்ஸ் ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்னால் ட்ரேடிங்கில் பயமாக இருக்குது. என்னால் வந்து என்ட்ரி போடுற சமயத்துலேருந்து அந்த டார்கெட் அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ரேடிங் முடிகிற வரல என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல சார். எனக்கு நான் பேப்பர் ட்ரேட் வந்து ஒரு 3 மாதம் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தியரிக்கெலாம் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது சார். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னால் சைக்காலஜியாக வந்து அதில் சஸ்டைன் பண்ண முடியல, என்ட்ரி பண்ண முடியல. என்ட்ரி பண்ணதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன முடியல சார் அப்படின்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஓகே, நான் கேட்குற உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட், நிறைய பேருக்கு புரியட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தான் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், ப்ளஸ் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். 1 minute ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும், இல்லை 10 AM ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அதை பாருங்கள், அதை பார்த்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கேன். இது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட் பரவாயில்ல. அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல இன்றைக்கி. அதாவது சைக்காலஜி பற்றி பேசணும் இல்லைங்களா. ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல வந்து அவருக்கு பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ பிரேக் அவுட்டில் பை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்து ஜஸ்ட் என்ட்ரி போடணும், அவ்வளோதான் அவங்க. ஓகேங்களா, ஸோ என்ட்ரி போட டைமில் என்னென்னா ஒரு தடுமாற்றம் நமக்கு வந்து இந்த இடத்துல. என்ட்ரி போட்டோம்னா இங்கே எஸ்எல் போடணும், இங்கே மேலே போயிட்டு கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுமா, இதை மாதிரிலாம் வந்து என்ட்ரி போட சொல்ல வரும். ஆனால் ஸ்டடியில் என்ன வரும்னா, என்ட்ரி போடு, ஸ்டாப் லாஸ் எடு, உங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் வந்து இது ஹை இருக்குல்ல, இந்த ஹையை வந்து மேலே டார்கெட் போடுன்றது நம்ம காமனாக சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டோன்னே என்ன பண்ணால், கொஞ்சம் போயிட்டு ரெட் கேனில் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். அந்த ரெட் கேனில் ஃபார்ம் ஆன உடனே அவங்களுடைய 50% எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும். அந்த ஒரே ஒரு ரெட் கேனில் இந்த இடத்துல பை ஆகும். பை ஆன உடனே அந்த கீழே ரெட் கேனில் வந்தோடனே அவங்களுடைய எனர்ஜி, அவங்க கற்றுக்கிட்டது எல்லாம் ஃபுல் டோட்டலாக பிளாங்க் ஆகிடும். அதாவது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாமே பிளாங்க், எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1 month உங்களுடைய எஸ்எல்ல மட்டும் கவனம் வைங்க. நமக்கு இந்த இடத்துல டார்கெட் வருமா வராதா நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸு டார்கெட் போட்டு வரணும்னு நமக்கு கட்டாயம் கிடையாது. வந்துச்சுன்னா நமக்கு எஸ்எல்ல ஏற்றுக்கணும். இந்த மைண்ட் செட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக உட்காருங்க. அந்த 1 மாதம் வந்து ப்ராஃபிட்டோ வரும்னோ, நமக்கு கேபிட்டல் கெயின் பண்ணணும், அந்த மாதிரி வந்து எண்ணத்தை வைக்காதுங்க. அந்த 1 மாதம் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய சைக்காலஜியை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டால் கூட ரியல் மார்க்கெட்டில் பண்ண சொல்ல இந்த சைக்காலஜின்ற விஷயம் வந்து உங்களை பாதிக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்டடி பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்டடி பண்ணதை சைக்காலஜி ரன் பண்ண விடாது. ஒன்று என்ட்ரி ஆன உடனே இமீடியட்டாக வெளியே வந்துடுவீங்க, இல்லை இன்னும் கிடைச்ச ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, இல்லை லாஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. அதான் சொல்ல, திரும்ப அந்த பழைய ஸ்டைலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் நான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டுட்டீங்க. இப்போ இந்த என்ட்ரி ஆகிடுச்சு, இந்த லோ வந்து உங்களால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். மேபி உங்களோட லோ வந்து ஒரு 5000 rupees ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 5000 rupees உங்களால் லிமிட் இருக்குதான்னு பாருங்கள். 1000 rupees மேபி உங்களுக்கு லிமிட் எவ்வளோன்னு தெரியாது. மேபி 500, 1000, 100 ரூபாய் எவ்வளோ உங்களோட ஸ்டாப் லாஸ் லிமிட். என்னால் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக இருக்க முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனசெட்டவர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய 90% ஸ்டடியை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல பயமாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல, அந்த செட் எவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் செட்டப் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. சைக்காலஜி அது கூட ஒத்து போனால் மட்டும்தான் இந்த 90% ஸ்டடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மனநிலைமையிலையோ, இல்லை யாராவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கரண்ட்டு போயிடுச்சு, அப்போ இன்டர்நெட் சரியாக ஒர்க் ஆகலை, எனக்கு எதுவும் புரியல, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட சைக்காலஜியில் பிரதிபலிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. சூப்பரான ட்ரேடாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்ஃபெக்டான செட்டப் போயிருக்குமே. அதாவது பாஸ்ட் டென்ஸ் நினச்சி எந்த பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ரியாலிட்டி ஃபஸ்ட்டு பழகிங்க. ரியாலிட்டி பழகணுன்னா உங்களுடைய எஸ்எல்லை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் கொடுங்க. ஒரு மாதம் உங்களுடைய எஸ்எல் கொடுத்தா தான் நீங்கள் லைஃப்பில் மார்க்கெட்டில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியும். நான் அந்த ஒரு மாதம் நான் எஸ்எல் கொடுக்க மாட்டேன், நான் எனக்கு பயமாக இருக்குது, பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக எஸ்எல் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முந்தைய லாஸஸ் வந்து பயமுறுத்தும். இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் லாஸஸ் நிறைய பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு இடத்துல கற்றுட்டு நல்லா சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த ட்ரேட் எடுக்க சொல்ல என்ன ஆகுனா, ஏற்கனவே வந்த லாஸ் வந்து இப்போ பயமுறுத்தும். இப்போ எப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா, இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ண சொல்ல வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். என்ட்ரி போட்டோடனே உங்களுக்கு மனசு என்னென்னா இப்படி தான் வரும் அப்படின்றது நீங்கள் மனசளவு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அப்போது என்ட்ரி போட்டோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கிட்டத்தட்ட ஒரு ரெட் கேண்டில் வந்தவுடனே நான் சொன்னேன் இல்லையா அப்போ தான் ரெட்டு தான் வரும் அப்படின்ற ஒரு 50% உங்களுடைய சைக்காலஜி பாதிச்சிரும். அப்போது நல்ல ட்ரேட், சப்போஸ் மேலே போகிற ட்ரேடாக இருந்தால் கூட நீங்கள் இங்கேயே எக்ஸிட் ஆகிடுங்க. இல்லை கீழே எஸ்எல் வந்து மன வருத்தத்தோடு எஸ்எல் கட் பண்ணுங்க. அந்த எஸ்எல்லை வந்து ஒரு பெயின்ஃபுல்லோடு கட் பண்ணுங்க. போச்சேடா எப்படி நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகுது, இல்லை நம்ம என்ட்ரி சரியாக பண்ணுறோமா இல்லையா தப்பா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து உங்களுடைய எஸ்எல் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்லி ஸ்டாப் லாஸ். டார்கெட் போகுமா வேணாம், டார்கெட் போகும்னு நம்ம நினச்சி ஒரு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த ட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை கை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். டார்கெட் வந்தால் எடுத்துக்கங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் நமக்கு தேவை. ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் நான் 20 ட்ரேட் எடுத்தேன் சார் மந்த்லி, அந்த 20 ட்ரேட்டில் 10 ட்ரேட் இப்படி தான் வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சரியில்லை. சிம்பிள். ஒன்று அவங்க சொன்னது உங்களுக்கு புரியல, இல்லை அவங்க உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல. ரெண்டு விஷயம் அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். 20 ட்ரேடுக்கு 10 ட்ரேட் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னா அப்போ அங்கே ரெண்டு தான் தப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இந்த சைக்காலஜி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷயம் புரியாமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செட்டப் மட்டும் கிடைச்சா மட்டும் பார்த்தாது, அந்த செட்டப்பை லைவ் மார்க்கெட்டில் வித் சைக்காலஜி சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஆப்ஷன் பையிங் பற்றி ஒரு சில விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.